தேனி மாவட்டம் தமிழகத்திலே இந்தியாவிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலம், ஒரு புண்ணிய தலம் சுருளி அருவி. இங்கே ஆண்டுதோறும் லட்சம் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் ஆன்மீக பயணிகளும் வருகை புரிந்த வண்ணம் இருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நாங்கள் இந்த சுருளி அருவியை ஆய்வு செய்த போது இங்கே பக்தர்கள் நீராடி விட்டு அவர்களுடைய ஆடையெல்லாம் இங்கே போட்டுவிட்டு போய் விடுகிறார்கள். அதற்கு மேல் இங்கே கிடைக்கக்கூடிய குப்பைகள் பல மாதங்களாக அந்த குப்பை அள்ளப்படாமல் ஒரு மாசுபடிந்த குளிப்பதற்கே ஒரு வாய்ப்பில்லாத பகுதியாக ஏறத்தாழ கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்துக்கு மேல் இங்க இருக்கக்கூடிய துணிமணி, அழுக்கு துணிமணி சேர்படிந்தது, குப்பை குளங்கள் அள்ளப்படாமல் இருந்தது. 10 நாட்களுக்கு முன்பே சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் அறிவித்திருந்தேன், நீங்கள் அந்த குப்பைகளையும் அந்த அழுக்கு படிந்து நீர் படிந்த அந்த ஆடைகளையும் அகற்றவில்லை என்றார். ஏனென்றால் நீர் ஓடக்கூடிய பகுதி அசுத்தமாக அந்த ஆடைகள் கலந்து அதுல புழுக்கள் அது இதுன்னு நிறைய கிடக்கு, நோய் தொற்றுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடக்கு. இது அதிகாரிகள் இதை எடுக்கல. நானும் கடந்த 10 நாட்களா சொல்லி பார்த்தேன். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நம்மளுடைய தேனி மாவட்டத்தை நம்ம பூமி நம்ம தூய்மைப்படுத்துவோம் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியா நாங்க தூய்மைப்படுத்துறோம். நாங்க தூய்மைப்படுத்த தெரிஞ்ச உடனே இங்க இருக்கக்கூடிய சுருளிப்பட்டி ஊராட்சியில இருந்து உடனே இன்னைக்கு தூய்மைப்படுத்த வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அது இன்னைக்கு கூட நின்றக்கூடாது. அரசு அதிகாரிகள் நீங்கள் பணியாற்றவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல நல்லாட்சி புரிந்து வருகின்ற மாண்புமிகு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியை தூய்மையா கொண்டு செல்வதற்கு நாங்கள் தூய்மை பணியில இறங்கி களத்துல நின்று பணியாற்றுவோம். இன்னைக்கு இந்த இந்தியை சுற்றுலா தலமாக கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த கனவுக்காக நான் ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன், பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன். அந்த ப்ராஜெக்டின் அடிப்படையில இது நான் வாழ்ந்த மண்ணு, நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மண்ணு. இந்த மண்ணை உயர்வுபடுத்துவதில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜயின் ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கம்பம் சட்டமன்ற தொகுதியின் குறை மட்டும் இல்ல, தேனி மாவட்டத்துல எந்த சட்டமன்ற தொகுதியிலும் குறை இருந்தாலும் அந்த குறைகளை நிறைவு செய்து தேனி மாவட்டத்தை தமிழகத்திலே ஒரு முன்மாதிரி மாவட்டமாக கொண்டு வர அரும்பாடுபடுவேன்.